இப்போ நம்ம 8th ஸ்டாண்டர்ட் ரேஷ்னல் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷன் டு ரேஷ்னல் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்பர்ஸ் நிறைய படிச்சிருக்கோம். நம்பர்ஸ் பற்றி ஸ்டார்டிங்கே நம்ம வந்து 1 2 3 அதெல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி 1 2 3 4 அப் டு n அதெல்லாம் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். தென் 0 1 2 3 4 5 அப் டு n அது வந்து ஹோல் நம்பர்ஸ். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்பர் லைனில் இந்த பக்கம் 1 2 3 4 அதெல்லாம் படிச்சிருக்கோம். இந்த பக்கம் -1 2 3 4லாம் படிச்சிருக்கோம். நடுவில் 0 இருக்கும். 0 இஸ் அ ஸ்பெஷல் நம்பர், நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். ஸோ இந்த பக்கம் இருக்கிறதுலாம் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், இந்த பக்கம் இருக்கிறதுலாம் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். இப்போ ரேஷ்னல் நம்பர்னால் என்ன? ரேஷ்னல் நம்பர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் p/q and q not equal to 0. இதில் p வந்து நியூமரேட்டர், q வந்து டினாமினேட்டர். டினாமினேட்டர் 0வாக இருக்கக்கூடாது, அதுதான் ரேஷ்னல் நம்பர். இப்போ 0/5 ரேஷ்னல் நம்பரா? எஸ், இட் இஸ் அ ரேஷ்னல் நம்பர். 5/0 நாட் டிஃபைன்ட், அதனால் அது ரேஷ்னல் நம்பர் கிடையாது. ஏன்னா டினாமினேட்டரில் 0 இருக்கக்கூடாதுன்றதா கண்டிஷன். ஸோ 0 இருக்கிறதுனால திஸ் இஸ் நாட் அ ரேஷ்னல் நம்பர். தென் நம்ம இப்போ நம்பர் லைனில் 0 1 இருக்குது, இங்கே -1 இருக்குது. ஸோ இங்கெல்லாம் இப்போ 1ல் வந்து பாதினா ஹாஃபில் பாதி 1/4, 1/4ல் பாதி 1/8, 1/8ல் பாதி 1/16. அந்த மாதிரி நிறைய நம்பர் வந்து ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் நடுவில் வந்துட்டே இருக்கும். எவ்வளோ வேணால் எழுதலாம், எத்தனை நம்பர் வேணால் எழுதலாம். ஸோ இந்த நம்பரில் ஆனால் p/q ஃபார்மில் இருக்கிறதுனால they are all rational numbers. 1/2 1/4 அதெல்லாம் rational numbers. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து நமக்கு -1/4 -1/2 அதெல்லாம் rational number தான். ஸோ இது வந்து நெகட்டிவ், அது வந்து பாசிட்டிவ். அப்புறம் இப்போ நம்ம அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் rational numbers பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு. ஸோ நம்ம இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் rational numbers பார்க்க போகிறோம். இப்போ நம்பரை பொறுத்தவரையில் நம்ம சின்ன வயசுலேருந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிலெல்லாம் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அடிஷனில் எப்படி ப்ராப்பர்ட்டி இருக்குது, சப்ராக்ஷனில் எப்படி இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் எப்படி இருக்குது, டிவிஷனில் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஒரு 4 ப்ராப்பர்ட்டி இப்போ பார்க்க போகிறோம். முக்கியமான ப்ராப்பர்ட்டி: க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்னென்னா அதில் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் 4மே பார்க்க போகிறோம். ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு ரேஷ்னல் நம்பரையும் இன்னொரு ரேஷ்னல் நம்பரையும் ஆட் பண்ணும்போது வர ஆன்சரும் ரேஷ்னல் நம்பராக இருக்கணும். தென் இட் இஸ் அ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன். தென் ஒரு ரேஷ்னல் நம்பரையும் இன்னொரு ரேஷ்னல் நம்பரை மைனஸ் பண்ணால் இன்னொரு ரேஷ்னல் நம்பர் தான் ரிசல்ட்டிங் நம்பராக வரும். That is closure property of subtraction. Then ஒரு ரேஷ்னல் நம்பரையும் இன்னொரு ரேஷ்னல் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் ரிசல்ட்டிங் நம்பர் ரேஷ்னல் நம்பராக வரும். தட் இஸ் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். அதே மாதிரி டிவிஷனில் ஒரு ரேஷ்னல் நம்பரை இன்னொரு ரேஷ்னல் நம்பரை இன்னொரு ரேஷ்னல் நம்பரால் டிவைட் பண்ணால் ரேஷ்னல் நம்பர் தான் வரணும். ஸோ அது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிவிஷன். ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரையில் ரேஷ்னல் நம்பர்ஸில் அடிஷன்லேயும் ஒர்க் ஆகும், சப்ராக்ஷன்லேயும் ஒர்க் ஆகும், மல்டிப்ளிகேஷன்லேயும் ஒர்க் ஆகும், டிவிஷன்லேயும் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிலையும் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னென்னா a + b = b + a. ஸோ இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது. இந்த இடத்துல வந்து அதே நம்பரை மாற்றி போடணும், பியும் ஏவும். அப்படி போட்டாலும் அந்த மாதிரி போடுறது இஸ் கால்டு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. a + b = b + a. இதான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ அடிஷனில் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது ஒரு நம்பரையும் ஒரு ரேஷ்னல் நம்பரையும் இன்னொரு ரேஷ்னலையும் ஆட் பண்ணி இதே மாதிரி ஆர்டரை மாற்றி எழுதும்போதும் ரெண்டுமே ஆன்சர் ஒன்றா தான் வரும். இப்போ 1/2 + 3/2 போட்டோம்னா டினாமினேட்டர் 1 இருக்கனால அப்படியே ஆட் பண்ணலாம் 4/2. அதே மாதிரி முதல்ல 3/2 போட்டு அப்புறம் 1/2 போட்டாலும் டினாமினேட்டர் 1 இருக்கிறதுனால அப்படியே ஆட் பண்ணால் 4/2. ஸோ 4/2 = 4/2. ஸோ திஸ் இஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஹோல்ஸ் குட் ஃபார் அடிஷன். தென் லெட் அஸ் see சப்ராக்ஷன். சேம் நம்பரே எடுத்துக்குவோம் சப்ராக்ஷனுக்கும். ஸோ என்ன அடிஷனுக்கு என்ன எடுத்தோமோ அதே நம்பர், ½ 3/2 3/2 ½.
So half minus 3 by 2 equal to 3 by 2 minus half. ஸோ இப்போ இது ரெண்டையும் டினாமினேட்டர் சேமாக இருக்கனால அப்படியே மைனஸ் பண்ணலாம். ஸோ minus 2 by 2, இங்கே வந்து 3 minus 1 வந்து 2 by 2. minus 2 by 2 வந்து minus 1, 2 by 2 வந்து 1. ஸோ they are not equal. 1 வந்து பாசிட்டிவ் இன்டிஜர், இது வந்து நெகட்டிவ் இன்டிஜர். ஸோ this left side LHS is not equal to RHS. Therefore, commutative property does not hold good for சப்ராக்ஷனில் வராது commutative property. தென் மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். சேம் நம்பரே எடுத்துக்கலாம். half into 3 by 2, 3 by 2 into half. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 3 by 4 வரும். அதே மாதிரி இங்கேயும் மல்டிப்ளை பண்ணால் 3 by 4 தான் வரும். ஸோ commutative property holds good for multiplication. தென் டிவிஷன் எடுத்துக்கலாம். half divided by 3 by 2, then 3 by 2 divided by half. ஸோ ஹாஃப் டிவைட் பண்ணும்போது மல்டிப்ளை சைன் போட்டு நம்ம இந்த பக்கம் டினாமினேட்டரில் இருக்கிறத இன்வெர்ஸ் பண்ணி போட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 by 3 போட்டால் 2 by 6 வருது. அதே மாதிரி இந்த பக்கம் 3 by 2 டிவைடட் பைனா அதை மல்டிப்ளை போட்டு இதை இன்வெர்ஸ் பண்ணி போடணும். 2 by 1. ஸோ 6 by 2. ஸோ 2 by 6 is not equal to 6 by 2. ஸோ commutative property does not hold good for division. ஸோ அடிஷனில் ஒர்க் ஆகும், சப்ராக்ஷனில் ஒர்க் ஆகாது, மல்டிப்ளிகேஷனில் ஒர்க் ஆகும், டிவிஷனில் ஒர்க் ஆகாது commutative property. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். ஸோ a plus b plus c is equal to a plus b plus c. இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். half plus 3 by 2 plus 5 by 2. இங்கே ஆர்டரை மாற்றி போட்டிருக்கோம். half plus 3 by 2 plus 5 by 2. ஸோ இங்கே வந்து இப்போது இது ரெண்டையும் கூட்டினா 8, டினாமினேட்டர் ஒன்றா இருக்கனால அப்படியே கூட்டலாம். 8 by 2, இது half by 2. இங்கேயும் டினாமினேட்டர் ஒன்றா இருக்கனால 8 plus 1 9, 9 by 2. அதே மாதிரி இங்கே வந்து டினாமினேட்டர் ஒன்றா இருக்குது, நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணலாம். 4 by 2 plus 5 by 2, that is equal to 9 by 2. So 9 by 2 equal to 9 by 2. So associative property holds good for addition of rational numbers. Then we will see subtraction. Same numbers எடுத்து subtractionல பார்ப்போம். முதல்ல bracket சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ -2 by 2 இங்கே வருது. half minus 2 by 2 is equal to minus half. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 by 2 minus 3 by 2 is equal to minus 2 by 2, that is minus 5 by 2. ஸோ இது minus 7 by 2. Minus half is not equal to minus 7 by 2. Therefore, associative property does not hold good for subtraction. Then you will see multiplication. Same numbers. So a into b into c, a into b into c. ஸோ இப்போ இது ரெண்டையும் ப்ராக்கெட்டில் இருக்கிறது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 15 by 4 வருது. தென் இங்கே ஹாஃப் இருக்குது. தென் இந்த ப்ராக்கெட்டை மல்டிப்ளை பண்ணால் 3 by 4 இருக்குது. தென் இங்கே 5 by 2 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 15 by 8. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 15 by 8. ஸோ 15 by 8 is equal to 15 by 8. Therefore, associative property holds good for multiplication. ஸோ we'll see same numbers எடுத்து டிவிஷனில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ half into property of division பார்ப்போம். ஸோ a divided by b divided by c is equal to a divided by b divided by c. ஸோ இப்போ இங்கே நம்ம இந்த ப்ராக்கெட்டை இந்த டிவிஷன் பார்ப்போம். இந்த டிவிஷன் 3 by 2 divided by 5 by 2. ஸோ இந்த ஃப்ராக்ஷனை நம்ம வந்து இன்வெர்ஸ் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணணும். 5 by 2வை 2 by 5 போட்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் இங்கே டிவிஷன் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு 6 by 10 இருக்குது. இதை 10 by 6ன்னு போட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ half into 10 by 6, that is equal to 10 by 12. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து டிவிஷன் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இது இந்த 3 by 2வை இன்வெர்ஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். அதான் half into 2 by 3 போடணும். ஸோ 2 by 3 இது இந்த halfையும் 2 by 3 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2 by 6 வருது. அதுக்கப்புறம் இங்கே டிவிஷன் இருக்குது, 5 by 2 இருக்குது. ஸோ இங்கே டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷன், இதை இன்வெர்ஸ் பண்ணி 5 by 2வை 2 by 5ஆக போட்டுட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 by 6 into 2 by 5. இது 4 by 30. ஸோ 10 by 12 is not equal to 4 by 30. Therefore,
associative property does not hold good for division. Next நம்ம distributive property பார்க்கலாம். Property of rational numbers பார்க்க போகிறோம். Distributive property na it holds good only for addition and subtraction and it is not applicable for multiplication and division. Distributive property. So distributive property addition la வந்து a into b plus c is equal to ab plus ac. So a into b வந்து ab, இந்த plus அப்படியே இந்த plus இங்கே போட்டுக்கலாம். Then a into c is ac. Same thing in subtraction, a into b minus c is equal to a into b ab, இந்த minus அப்படியே இங்கே போகும், a into c ac. So இதுதான் distributive property of addition and subtraction. இப்போ examples பார்க்கலாம். So 5 by 2 into 3 plus 3 by 2 plus 2 by 2 is equal to 5 by 2 into 3 by 2 plus 5 by 2 into 2 by 2. Okay. So இது ரெண்டையும் நம்ம denominator ஒன்றா இருக்கனால அப்படியே ப்ளஸ் பண்ணிக்கலாம். 5 by 2 ஆல்ரெடி வெளில ஒரு 5 by 2 இருக்குது. ஸோ இது வந்து 25 by 4. அதே மாதிரி இங்கே வந்து 5 by 2 into 3 by 2 வந்து 15 by 4. இங்கே 5 by 2 into 2 by 2 வந்து 10 by 4. ஸோ டினாமினேட்டர் ஒன்றா இருக்கிறதுனால அப்படியே ஆட் பண்ணலாமா? 15 plus 10 is equal to 25 by 4. So 25 by 4 is equal to 25 by 4. Therefore, distributive property holds good for addition. Next, subtraction பார்க்கலாம். Same numbers எடுத்து subtraction பார்க்கலாம். ஸோ இது வந்து a into b minus c, இது வந்து ab minus ac அப்படி வரும். ஓகேயா? ab minus ac. ஸோ a into b வந்து 5 by 2 into 3 by 2, a into c வந்து 5 by 2 minus 2 by 2. இங்கே மைனஸ் வெளில வந்தது. ஸோ 5 by 2 into 2 by 2. ஸோ இது வந்து 3 minus 2 வந்து 1 by 2. 5 by 2 into 1 by 2. This is 15 by 4 and minus 10 by 4. So this is 5 by 4 equal to 15 minus 10, 5 by 4. So 5 by 4 is equal to 5 by 4. இது வந்து distributive property of subtraction. So distributive property holds good for subtraction. So distributive property holds good for addition and distributive property holds good for subtraction and it is not applicable for multiplication and division. Next இப்போ நம்ம என்னெல்லாம் இப்போ பார்த்தோமோ introduction எல்லாத்தையும் இப்போ பார்க்கலாம். நம்ம முதல்ல நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். 1 to n. Then whole numbers வந்து starts with 0, then end with n. Then integers, இந்த பக்கம் 1 2 3, இந்த பக்கம் -1 2 3. ஸோ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் பார்த்தோம். 0 ஸ்பெஷல் நம்பர்னு பார்த்தோம். ஸோ 0 is neither positive nor negative. Then rational numberனா என்ன? Rational number is of the form p by q and q not equal to 0. Example வந்து 2 by 5, 3 by 7, இதெல்லாம் வந்து rational number. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் rational number பார்த்தோம். நம்ம என்னென்ன பார்த்தோம்? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். இது 4 ஆப்ரேஷன்லேயும் பார்த்தோம். என்ன? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி holds good for addition, subtraction, multiplication and division. Whereas commutative property holds good only for addition and multiplication and is not applicable and is not it doesn't support on the subtraction and division. Then இங்கே வந்து associative property அதே மாதிரி தான். Additionக்கு multiplication, it holds good for addition and multiplication and it does not support on the subtraction and division. Then distributive propertyல நம்ம ஏற்கனவே பார்த்தோம். addition and subtraction மட்டும்தான் அதில் வரும். மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் அப்ளை ஆகாது distributive property. So this is all the summary of this chapter. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டினா என்ன, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் என்ன, அடிட்டிவ் ஐடென்டிட்டினா என்ன, ஆடிட்டிவ் இன்வர்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஐடென்டிட்டி அப்படின்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டினா நீ ஒரு நம்பரை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறியோ அதே நம்பர் கிடைக்கணும்.
அதுதான் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. ஸோ நம்ம எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பர் கிடைக்கும், 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் கிடைக்கும். 2 1s are 2, அது மாதிரி 5 1s are 5, 100 1s are 100. ஸோ இப்போ 1/a எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 1/aவே கிடைக்கும், 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான். ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டினா இது 1. அடிட்டிவ் ஐடென்டிட்டினா அதே மாதிரி தான். எந்த நம்பரை நீ ஆட் பண்ணாலும் அதே நம்பர் வரணும். இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பர் கூட நீ எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் இந்த ஏற்கனவே நம்ம பார்த்த நம்பரே வரணும். ஸோ சப்போஸ் இப்போ 5 இருக்குன்னா 5 எதோட கூட்டினா 5 வரும், 0வோட கூட்டினா தான் வரும். ஸோ 0 இஸ் கால் த அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி என்ன, 1. ஐடென்டிட்டின்னா அதே நம்பர் வரணும். ஸோ எதை மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பரே திருப்பி வரும், 1 மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் அதே நம்பர் வரும். அதே மாதிரி எதை ஆட் பண்ணால் ஒரே நம்பர் அதே நம்பரே வரும், அப்போ 0 ஆட் பண்ணால் தான் வரும். 5 + 0, 6 + 0, 100 + 0, எது ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். Then we will see multiplicative inverse, or it's otherwise called as reciprocal. So what is multiplicative inverse of 5/7? அப்படியே திருப்பி எழுதணும். 7. What is the multiplicative inverse of 7/5? It is 5/7. Or in other words we say reciprocal. So multiplicative inverse na ரெண்டு நம்பரை மல்டிப்ளை, இப்போ நம்ம கொடுக்குற நம்பரையும் வர நம்ம ஏற்கனவே இருக்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து 1ன்னு வரணும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 5 5 கேன்சல் ஆகும், 7 7 கேன்சல் ஆகிட்டு ஆன்சர் 1ன்னு வரும். ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸோ ரெசிப்ரோக்கலோ கேட்டால் நம்ம கொடுத்துருக்குற நம்பரையும் இன்னொரு நம்பரையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணினீங்கன்னா 1ன்னு வரணும் ஆன்சர். தட் இஸ் கால்ட் அ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். ஸோ இன்வர்ஸ் எப்படி பண்ணுவீங்க, ஏற்கனவே கொடுத்துருக்க நம்பரை தலைகீழாக எழுதணும், அதுதான் இன்வர்ஸ். ஸோ 7/5ன்னு கொடுத்தா எப்படி மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது, 5/7ஆல் மல்டிப்ளை பண்ணால் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். ஸோ 5 5 கேன்சல் ஆனால் 7 7 கேன்சல் ஆனால் ஆன்சர் வந்து 1ன்னு வரும். சரியா? நெக்ஸ்ட் வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ். அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் நம்ம ஒரு நம்பர் ஏன்னு இருந்ததுன்னா அதோட இன்வர்ஸ் வந்து -a. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 0ன்னு வரணும். ஸோ இப்போ 100 இருந்ததுன்னா இங்கே -100, ரெண்டையும் கூட்டினா 0 வருதா, அந்த மாதிரி எழுதணும். ஸோ -a is the additive inverse of a. So what is the additive inverse of a? Additive inverse of -a is the additive inverse of a. So what is the reciprocal of or multiplicative inverse of 7/5? 5/7. So what is the additive identity of 1/a? 0. 1/a plus 0 is equal to 1/a. What is the multiplicative identity? 1/a into 1 equal to 1/a. சரி, நீங்கள் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் அதே நம்பர் திருப்பி ஆன்சராக வரும். ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி எது, 1. அடிட்டிவ் ஐடென்டிட்டி 0. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எந்த நம்பர் கொடுத்தாலும் அதை தலைகீழாக போட்டிங்கன்னா அதுதான் அதோட இன்வர்ஸ். இப்போ 7/5 நான் கொடுத்துருக்கேன், 5/7 தான் அதோட இன்வர்ஸ், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். இந்த மாதிரி எவ்வளோ பெரிய நம்பர் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ 100/2 அப்படின்னா 2/100 தான் அதுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். ஏன்னா 2 கீழே இருக்குது, அங்கே மேலே போகணும், அப்போ தான் கேன்சல் பண்ண முடியும். ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 7/5 இஸ் 5/7. ஸோ அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் a இஸ் -a. இன்வர்ஸ்னால் என்னென்னா நம்ம ஏற்கனவே இருக்கிற நம்பரோட என்ன நம்பரை கூட்டினா 0 வரும். ஸோ a - a இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, that's it. நம்ம அப்புறம் சாப்டர் 1ல் சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம்.